Good afternoon, friends. Welcome to English from Srivi Spoken English class. இத்தனை நாளாக நம்ம கிளாஸில் நம்ம வந்து கிராமர் கிளாஸஸ் பார்த்துட்டு இருந்தோம், கிராமர் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இடையில நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசைசஸ் கொடுத்துட்டு இருந்தேன். லைக் ப்ரப்போசிஷன்ஸ்க்கு கொடுத்துருந்தேன், அப்புறமா டென்சஸ்க்கு நிறைய எக்ஸசைசஸ் பார்த்தோம். அண்ட் லாஸ்ட் 2 கிளாஸஸில் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ எனக்கு நான் உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு, உங்களை பேச வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது பண்ணலான்னு தோணுச்சு, வேறு ஏதாவது ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணலான்னு. அப்புறம் தான் சரி, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி. பிகாஸ் நம்ம என்னெல்லாம் பேசிக்காக நம்ம கிராமரில் பார்க்கணுமோ அதை நம்ம பார்த்துட்டோம். இனி அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பேசணும், சிம்பிளாக சின்ன சென்டென்சஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு கான்வர்சேஷன் 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் உங்கள் எல்லார்கிட்டையுமே என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துறதுக்காக தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் இப்போ ரீசெண்டாக வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் வீடியோஸ் ஒரு ஷார்ட் பீரியட்லேயே நல்ல நம்பர் ஆஃப் வியூஸ் ரீச் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நான் போட்ட 2 ட்ரான்ஸ்லேஷன் வீடியோஸுமே கம்பேர்ட் டு மை கிராமர் டாபிக் வீடியோஸ். ஸோ அப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் வீடியோஸ் மாதிரி தான் வேணுமா, அது மூலமாக நீங்கள் நிறைய கற்றுக்குறீங்களாங்கிறத எனக்கு நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னா தான் என்னால் அந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துகிட்டு போக முடியும். உங்களுக்கும் போரிங்காக இருக்காது, எனக்கும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் உங்களோட வியூஸ் அண்ட் லைக்ஸை பார்த்து. அதனால தான் நான் உங்ககிட்ட ஹம்பிளாக ஒரு ரெக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், எது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத அந்த வீடியோஸ் பார்க்குறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் அந்த மாதிரி நான் நம்மளோட கிளாஸஸை ப்ரொசீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 5 கான்வர்சேஷனோ 4 கான்வர்சேஷனோ தான் எழுதியிருக்கேன். கான்வர்சேஷன்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா உரையாடல். கான்வர்சேஷன்னா என்ன? உரையாடல். 2 பேரோ பேசிக்கிறது. ஓகே, ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க, அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கான்வர்சேஷன் ஆர் டயலாக் ரைட்டிங். இங்கிலீஷில் இப்போ நம்ம சின்ன கிளாஸஸ்க்கெல்லாம் கூட இருக்கும், முந்தி நம்ம படிக்கும்போது இருந்திருக்கு டயலாக் ரைட்டிங். அதாவது அவங்க வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு கடைக்கு போகிறீங்க, ஷாப் கீப்பர் அண்ட் கஸ்டமர், டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி. ஸோ நான் இனி வர கிளாஸஸில் இன்பிட்வீனில் இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸை உள்ளே கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். ஸோ தட் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எப்படி பேசணும்னு உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கான்வர்சேஷனை பார்க்கலாம். இப்போ இதோட சினாரியோனா எந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படின்னா 2 ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கிறாங்க ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில். நான் அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு மேலே இந்த போர்டில் எழுத முடியலங்கிறதுனால நான் அதை மட்டும் உங்களுக்கு ஓரலாக சொல்லிவிட்டு அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம கான்வர்சேஷனாக பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு யாராவது 2 பேர் பேசுகிற மாதிரியான கான்வர்சேஷன் தேவைன்னா கூட சொல்லுங்கள். இது ரொம்ப சில்லியாக இருக்கும். பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோட கிளாஸஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் யாருக்கெல்லாம் எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் வராது தெரியாது அவங்களுக்காக தான். என்ன இதெல்லாம் நாங்கள் எப்பயோ படிச்சிட்டோம், இதை போய் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், என்னோட ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரே ஒரு இன்டென்ஷன், எனக்கு ரொம்ப ஒன்றுமே தெரியாது இங்கிலீஷ்லங்கிறவங்களுக்கு நான் ஏதாவது சொல்லித்தர முடியுமா அப்படி. ஏன்னா நான் வந்து ஒரு பர்டிகுலர் சிட்டியில் இருந்திருக்கேன் அண்ட் வெளியில் வந்திருக்கேன். அங்கேயும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இங்கேயும் நான் நிறைய பேரை மீட் பண்ணுறேன். ஒரு சிலர் எனக்கு ஒன்றுமே தெரியல இங்கிலீஷ்லன்னு என்னோடய ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட்டில் சொல்லும்போது நான் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது தேவை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலுமே ஒன்றுமே எனக்கு தெரியல, பேசிக்கான விஷயங்கள் கூடங்கிறவங்களுக்காக தான் நான் என்னோடய யூடியூப் சேனலையே நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய கான்வர்சேஷன் என்ட்ரி லெவல் கான்வர்சேஷனாக தான் இருக்கும், டு ஸ்டார்ட் வித், டு பிகினிங். ஓகே, ஸோ நம்ம இப்போ கான்வர்சேஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் ஏ அண்ட் பி நேம் பண்ணியிருக்கேன். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஹாய், ஹவ் ஆர் யூ? ரியலி ஃபீலிங் எக்ஸைட்டட் டு see you after 2 years. ரியலி ஃபீலிங் எக்ஸைட்டட்னா ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷத்தை நான் அப்படியே மிதக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு வார்த்தை தான் எக்ஸைட்டட். ரியலி ஃபீலிங் எக்ஸைட்டட் டு see you after 2 years. 2 வருஷம் கழித்து உன்னை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃப்ரெண்டு பியோட ரிப்ளை, ஐ எம் டூயிங் குட், ஹவ் அபவுட் யூ? ஐ எம் டூயிங் குட், ஹவ் அபவுட் யூ?
நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க. ஹவ் அபவுட் யூனா நீ எப்படி இருக்க. ஸோ அதை ஹவ் ஆர் யூனே திரும்ப கேட்காம ஒரு சின்ன சேஞ்ச் அங்கே நம்ம பண்ணிக்கலாம், ஹவ் அபவுட் யூன்னு. அண்ட் திரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐ டு ஃபீல் வெரி ஹாப்பி டு see you. ஐ டு ஃபீல் வெரி ஹாப்பி டு see you. எனக்கும் உன்னை பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபஸ்ட்டு 2 கான்வர்சேஷன் முடிஞ்சுது. அடுத்து திரும்ப ஃப்ரெண்ட் ஏ என்ன கேட்குறாங்க, ஐம் என்ன சொல்கிறாங்க, இப்போ அவங்க கேட்டாங்க இல்லையா ஹவ் அபவுட் யூன்னு, அதுக்கு எங்களோட ரிப்ளை ஐ எம் டூயிங் கிரேட். ஐ எம் ஃபைன் சொல்லலாம், ஐ எம் டூயிங் குட் சொல்லலாம், ஐ எம் டூயிங் வெல், ஐ எம் டூயிங் கிரேட், சூப்பர். என்னனாலும் நீங்கள் என்ன பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அங்கே யூஸ் பண்ணாலும் அது உங்களோட ஃபேஷன், உங்களோட ட்ரெண்டை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முந்திலாம் வந்து நம்ம ஐ எம் ஃபைன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ நிறைய ட்ரெண்டிங் வேர்ட்ஸ் வந்துட்டதுனால நான் வந்து ஐ எம் டூயிங் கிரேட் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐ எம் டூயிங் கிரேட். வாட் ஆர் யூ டூயிங் நவ். நீ இப்போ என்ன பண்ணுற. பிகாஸ் இவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 இயர்ஸ் கழித்து மீட் பண்ணுறாங்க. இடையில அவங்க சந்திச்சுக்கலங்கிறதுனால இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிற மாதிரி இவங்க கேட்கறதுனால வாட் ஆர் யூ டூயிங் நவ். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் டென்ஸையுமே உள்ளே கொண்டு வாங்க. நான் யூஸ் பண்ண ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ ப்ரெசண்ட்டாக நம்ம கேட்குறோம். அண்ட் ஐ எம் டூயிங் கிரேட், நான் நல்லா இருக்கேன், நல்லா இருந்துகிட்டே இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ ஐ எம் டூயிங் கிரேட். வாட் ஆர் யூ டூயிங் நவ். இப்போ என்ன பண்ணுற. ஸோ இப்போ நடக்கிறதுங்கிறதுனால வாட் ஆர் யூ டூயிங் நவ்னு நம்ம கேட்குறோம். ஸோ அதுக்கு ஃப்ரெண்ட் பி என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, ஐ எம் பர்சியூயிங். இங்கே நான் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், பர்சியூயிங். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலருக்கு புதுசாக இருக்கும். பர்சியூயிங் இப்போ ஸ்டடிங்னு சொல்லலாம், டூயிங்னு சொல்லலாம். அதை விட கொஞ்சம் நம்ம ஸ்டாண்டர்டாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது பர்சியூயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். அதுனா படித்து கொண்டிருக்கிறேன், தொடர்கிறேன், அந்த வேலையை தொடர்ந்துட்டு இருக்கேன். ஓகே, நான் இன்ஜினியரிங்கை இந்த இடத்துல தொடர்ந்துட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன், அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஐ எம் பர்சியூயிங் மை இன்ஜினியரிங் இன் கோயம்புத்தூர் அண்ட் யூ. அவங்களோட கேள்விக்கு பதில் சொல்லிடுறாங்க. ஐ எம் பர்சியூயிங் மை இன்ஜினியரிங் இன் கோயம்புத்தூர் அண்ட் யூ. அண்ட் நீ என்ன பண்ணுறேன்னு சொல்கிற. அப்படி ஷார்ட்டாக நம்ம கேட்குறோம் அண்ட் யூ. ஸோ ஃப்ரெண்ட் ஏ திரும்ப என்ன பதில் சொல்கிறாங்க, வெல் சூப்பர் கிரேட், எதனாலும் சொல்லலாம், எந்த வார்த்தைனாலும் அந்த இடத்துல சொல்லிக்கலாம். வெல், ஐ எம் பர்சியூயிங் மை யூஜி அண்டர் கிராஜுவேஷன் இன் பயோடெக் இன் ட்ரிச்சி. ஐ எம் பர்சியூயிங் மை யூஜி அண்டர் கிராஜுவேஷன் இன் பயோடெக்னாலஜியில் பயோடெக்னாலஜி பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கிறேன் ட்ரிச்சியில்னு இவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட் பி திரும்ப என்ன கேட்குறாங்க, கிரேட். வாட் பிரிங்ஸ் யூ டு ஆர் நேட்டிவ். இப்போ 2 பேருமே எங்கே சந்திச்சுக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். அவங்க சொந்த ஊரில் சந்திச்சுக்கிறாங்க. எந்த ஊரில் அவங்க 2 பேரும் ஸ்கூல் படித்தாங்களோ, எது அவங்களோட நேட்டிவோ அங்கே சந்திச்சுக்கிறாங்க 2 பேரும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ கிரேட். வாட் பிரிங்ஸ் யூ டு ஆர் நேட்டிவ். எதுக்காக நீ நேட்டிவ் வந்திருக்க. நம்ம எப்படியும் கேட்கலாம், ஒய் யூ கேம் ஹியர் அப்படி கேட்கலாம். அதை விட என்ன விஷயம் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு, எதுக்காக நீ வந்திருக்கங்கிறத கொஞ்சம் நம்ம மாடர்னாக கேட்குறதுக்கு வாட் பிரிங்ஸ் யூ டு ஆர் நேட்டிவ் அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஒய் யூ கேம் ஹியர் அப்படி கூட கேட்கலாம். ஏன் நீங்கள் வந்து கேட்ப நீ அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஒய் யூ கேம் ஹியர்னும் கேட்கலாம். பட் இது மாதிரி கேட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாட் பிரிங்ஸ் யூ டு ஆர் நேட்டிவ். பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது. ஓகே, எந்த விஷயம் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு, எந்த விஷயம் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கு. ஸோ என்ன ரிப்ளை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட் ஏ அப்படின்னா, ஐ கேம் ஹியர் ஃபார் ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஐ கேம் ஹியர் வந்தேன். ஸோ பாஸ்ட் டென்ஸ். ஐ கேம் ஹியர் ஃபார் ஃபேமிலி ஃபங்க்ஷன். வந்து 2-3 நாள் ஆச்சு, வந்துட்டேன். அண்ட் நவ் லீவிங் டு ட்ரிச்சி. அவங்க ட்ரிச்சியில் படிக்கிறாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, நான் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக இங்கே வந்தேன், இப்போ நான் திருச்சிக்கு திரும்ப போகிறேன், திருச்சிக்கு கிளம்புறேன். ஸோ நவ் லீவிங் டு ட்ரிச்சி. அடுத்தது அங்கே ஒரு சினாரியோ நான் எழுதியிருக்கேன். இந்த ட்ரெயின் ஹேஸ் அரைவ்ட். அவரே சொல்கிறாரு, ட்ரெயின் வந்துருச்சு, நான் கிளம்புறது. ட்ரெயின் ஹேஸ் அரைவ்ட், see you later, bye. ட்ரெயின் வந்துருச்சு, நான் கிளம்புறேன், பாய். ஸோ ஃப்ரெண்ட் பி, ஷுவர், ஓகே, கண்டிப்பாக மீட் பண்ணலாம் திரும்ப, ஷுவர். ரீச் சேஃப்லி, சேஃபாக போய் ஊருக்கு சேஃபாக போய் சேருங்கன்னு சொல்கிறாங்க, ஷுவர். ரீச் சேஃப்லி, பாய். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம பேசலாம். பேசிக்காக ஒரு நார்மலான கான்வர்சேஷன், பேசிக்கான கான்வர்சேஷன் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையில. இன்னொன்று, இது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில்ங்கிறதுனால நம்ம வந்து ஃபார்மலாக பேசிக்கலாம், இவ்வளோ ஃப்ரெண்ட்லியானாலும் பேசிக்கலாம். அதனால 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையிலான கான்வர்சேஷன் இந்த மாதிரி இருக்கும். நான் திரும்ப வந்து ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு சில வார்த்தைகள் எப்படி எல்லாமே ஈஸியாக ப்ரனவுன்ஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்குது. இருந்தாலும் திரும்ப நான் உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக ஃபுல் கான்வர்சேஷனை மட்டும் ஒரு தடவை ரீட் பண்ணுறேன். கான்வர்சேஷன் பிட்வீன் 2 ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட் ஏ,
Hi, how are you? Really feeling excited to see you after 2 years. Friend B, I am doing good. How about you? I too feel very happy to see you. Friend A again, I am doing great. What are you doing now? B, I am pursuing my engineering in Coimbatore. And you? Well, I am pursuing my UG in biotech in Trichy. B, friend B, great. What brings you to our native? இந்த மாதிரி நம்ம பேசும்போது அப்படி பேசுவோம் இல்லையா? So what brings you to our native? Friend A, I came here for a family function and now leaving to Trichy. I came here for a family function and now leaving to Trichy. The train has arrived. See you later. Bye. The train has arrived. See you later. Bye. Friend B, sure. Reach safely. Bye. ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம இன்னும் டென்சஸ் கூட பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு சில டென்சஸ் அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கிளாஸஸில். ஸோ வேறு ஏதாவது உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு அப்போ தான் வந்து மற்றவங்க கமெண்ட்ஸ் பார்க்குறாங்கங்கிறத விட எனக்கு நீங்கள் எல்லாருமே பார்க்குறவங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க வீடியோஸை பற்றி அப்படின்னு தெரியும். அண்ட் என்ன மாதிரி கிளாஸஸாக அடுத்து நம்ம போகலாங்கிறதும் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். பிகாஸ் நான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ்லேயே நான் கிளாஸ் எடுக்கிறத விட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் எடுத்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ளிகேஷனை நான் வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.